பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே லைபிலிட்டி லிமிடெட், அதாவது கம்பெனிலேயோ இல்லை லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேயோ எவ்வளவு தான் கடன்கள் இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அஃபெக்ட்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட இல்லை பார்ட்னர்ஸோட இண்டிவிஜுவல் அசெட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தவரை மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் வேணும். ஸோ அவங்களே டைரக்டர்ஸாகவும் இருந்துக்கலாம், இல்லைனா தேர்ட் பர்சனும் இருந்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 பார்ட்னர்ஸ் வேணும் அண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸும் அவங்களாவே இருந்துக்கலாம். ஸோ ரெண்டாவது பெனிஃபிட் இதில் என்ன பிரைவேட் லிமிடெட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் லிமிடெடோட டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25% ப்ளஸ் 4% நெட் ஆஃப் 26% வரும். லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 30% நெட் ஆஃப் ப்ளஸ் 4% வரும். ஸோ இதில் வந்து பிரைவேட் லிமிடெட் தான் பெனிஃபிட்டாக இருக்கு. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து கம்ப்ளைன்சஸ் வந்து ஜாஸ்தி, நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் சேம் திங் எல்எல்பியில் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ஸ் தான், கொஞ்சம் கம்பேரபிள் டு பிரைவேட் லிமிடெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ ரெண்டு ஃபார்ம் ஆஃப் பிசினஸுமே செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டியாக இருக்கும். அதனால உங்களுடைய இண்டிவிஜுவல் திங்ஸ் ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ லைபிலிட்டி லிமிடெட்னால ஸோ இந்த ரெண்டு ஃபார்மே உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட். ஸோ நீங்கள் டாக்ஸ் பெனிஃபிட்ல கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் லிமிடெட் பெஸ்ட், அண்ட் லெஸ் கம்ப்ளைன்சஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பெஸ்ட்டாக இருக்கும்.